ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு லெமன் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ட்ரிங்க் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரிங்க் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் தாங்க. இந்த லெமன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான லெமனாக இருந்ததுன்னா பெட்டர். நீங்கள் காஞ்சி போன லெமன் எடுத்திங்கன்னா ஜூஸ்க்கு மட்டும்தான் அது உதவும். இந்த ட்ரிங்க்குக்கு மெயினாக ஃப்ரெஷ்ஷான லெமன் மட்டும்தான் வேணும். ஸோ இந்த மாதிரி கிரேட்டரில் சின்ன ஓட்டை இருக்கிற துருவரில் இந்த லெமனோட தோலை துருவி எடுத்துக்கலாம். துருவும் போது இந்த லெமனோட எல்லோ பார்ட் இருக்கு இல்லையா, அந்த தோலில் அது மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு அடியில் இருக்கிற ஒயிட் கலர் பார்ட் வந்து நமக்கு தேவையில்லை. நீங்கள் தெரியாமல் அதை எடுத்துட்டிங்கன்னா கூட இந்த ஜூஸ் வந்து லைட்டாக கசப்பு டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்துட்டு அதோட எல்லோ பார்ட் மட்டுமே நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 3 லெமன் வந்து நான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்க போகிறேன், அந்த எல்லோ மட்டும். இது ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த ட்ரிங்க்குக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான், வெறும் எல்லோ மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஒயிட் பார்ட் சுத்தமாக எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. 3 லெமனோடது துருவி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனக்கு இந்த லெமனோட ஜெஸ்ட் கிடச்சிருக்கு துருவினது. ரொம்பவே மணமாக இருக்கும் நீங்கள் துருவும் போது இந்த தோலோடது. இந்த மாதிரி துருவி எடுத்ததை வச்சு எப்படி ட்ரிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த லெமனோட ஜெஸ்ட் துருவி எடுத்துருக்கோம் இல்லையா, இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு தேவைப்படுது இன்னும் அப்படின்னா ஜூஸ் அரைச்சிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு லாஸ்ட்டில் கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட ஒரு 4 பாதாம் 3 முந்திரி, இது வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்த்துக்கிட்டா நம்ம ஜூஸ் வந்து ஒரு வெள்ளை கலரில் பால் கலந்த மாதிரி ஒரு கலர் நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கும் போது இந்த ஜூஸோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், ஸ்வீட்னஸ் அதுக்காக. அண்ட் இது கூட கொஞ்சமாக இப்போதைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே தண்ணி வேணும்னா நம்ம பின்னாடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நம்ம இஞ்சி அண்டு அந்த லெமனோட தூள் எல்லாமே போட்டு அப்படியே அரைச்சிருக்கோம் இல்லையா, 1 2 அரையாமல் இருக்கிறது கூட வடிகட்டும் போது தனியாக வந்துடும் இந்த மாதிரி. ஸோ நம்ம வாயில் கடிபடாது சாப்பிடும்போது. இது கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிறேன். நான் அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டதுனால டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் சேர்ந்து கலந்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சில்லாக சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். அரைச்சி வச்சுருக்க ஜூஸ் வந்து இதுக்கு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே சப்சா சீட்ஸ் நான் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது ரொம்பவே குளிர்ச்சி, அதனால இதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் லெமன் தூவும் போது பார்த்தீங்கன்னா கத்தியில் கூட சீவலான்னு நினைப்பீங்க. பட் கத்தியில் நீங்கள் கட் பண்ணும்போதோ இல்லை சீவும் போதோ அந்த ஒயிட் கலர் லேயரும் தெரியாமல் வந்துடும். அதனால அது ரொம்ப கசப்பு எடுத்துரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு துருவி சேர்த்துக்க பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இஞ்சி எல்லாமே போட்டு அரைச்சதுனால கண்டிப்பாக இந்த சம்மரில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.